நேற்று உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, ஆறுக்கு முன்னாடி என்னெல்லாம் சப்ஜெக்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஈட்ஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் சப்ஜெக்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதுக்கு நான் இப்போ ஆன்சர் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இல்லையான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஆறுங்கிறது நம்மளுடைய சிங்குலர் வர்பா இது? சிங்குலர் வர்பாப்பா கிடையாது. இது ஆறுங்கிறது என்ன வர்பு? ப்ளூரல் வர்பு. ஆறுங்கிறது என்ன வர்பு? ப்ளூரல் வர்பு. அப்போ சப்ஜெக்ட் என்ன தான் வரும்? ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் வரும். ஓகேவா? ஹீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ இது வராது. ஓகேவா? ஷீங்கிறதும் சிங்குலர் சப்ஜெக்ட் வராது. இட்டுங்கிறதும் சிங்குலர் சப்ஜெக்ட் வராது. ஐயுங்கிறதும் சிங்குலர் சப்ஜெக்ட் வராது. தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும். யூங்கிறதும் ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும். விங்கிறதும் ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும். கரெக்டாக? அப்போது ஆறுக்கு முன்னாடி தே வரலாம், யூ வரலாம், வி வரலாம். மீதி இருக்க இந்த இது எதுவுமே வராது. சரியா? அப்போது அடுத்தது ஈட்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஈட்ஸுங்கிறது என்னது? எஸ்ஸில் முடிஞ்சிச்சுனாவே அது என்ன வர்பு? சிங்குலர் வர்பு இல்லையா? ஸோ சிங்குலர் வர்புனா சப்ஜெக்ட் எதில் தான் வரும்? சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரும். ஹீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்டா? கரெக்ட். ஷீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், இது வரலாம். இட்டுங்கிறதும் சிங்குலர் சப்ஜெக்ட் வரலாம். ஐயுங்கிறது என்னது? இங்கே வருமா? ஐங்கிறது பி வர்பு வந்தால் மட்டும்தான் சிங்குலர் வர்பு வரும் இந்த இடத்துல, இல்லையா? ஐக்கு பக்கத்தில் பி வர்ப்ஸ் வந்தால் தான் சிங்குலர் வர்பு வரும். இது வந்து பி வர்பே கிடையாது, இல்லையா? இது பி வர்பே கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வர்பு ப்ளூரலாக இருந்தால் தான் இங்கே ஐ வரும். கரெக்ட்? இது ப்ளூரல் வர்பு கிடையாது, இது சிங்குலர் வர்பு தான், பி வர்பு கிடையாது. சரியா? பி வர்பு இருந்துச்சுன்னா இது சிங்குலர் வர்பு கன்ஃபார்ம். ஓகே, சிங்குலர் வர்பு. ஸோ சிங்குலர் வர்பு, ஆனால் பி வர்பு கிடையாது. ஓகே, பி வர்பு இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஐ போட முடியும். ஸோ அதனால் இது தப்பு. சரியா? ஐ வராது. தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேவா? ப்ளூரல் சப்ஜெக்ட், அப்போ இதுவும் வராது. யூங்கிறதும் ப்ளூரல் சப்ஜெக்ட் வராது. விங்கிறதும் ப்ளூரல் சப்ஜெக்ட் வராது. ஐ ஏ வராதுன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். ஐக்கு பக்கத்தில் ஆம் வரலாம், இல்லைன்னா வாஸ் வரலாம், இல்லையா? இதெல்லாம் பி வேர்ப்ஸுங்கிறதால இது ரெண்டும் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த மீதி ஒன்று நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஹேஸ் ஹேவில் ஹேவ் வரலாம், டூ டஸ்ல டூ வரலாம், ப்ளே பிளேஸில் ப்ளே வரலாம், இல்லையா? அப்போ இங்கே ஈட்டுன்னு வந்திருந்தா ஐ போடலாம். சரி, அங்கே என்ன வந்திருக்கு? ஈட்ஸுன்னு வந்திருக்கு, அதனால் ஐ வராது. கிளியராம்மா? இப்போது நம்ம கான்செப்டுக்கு போகலாம். நேற்று ஹோம்ஒர்க்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் இது தான், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நான் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து கோ இன்சைடு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்டிவ் வேர்பு இல்லாத சென்டென்ஸே வராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கோ இன்சைடில் சப்ஜெக்ட் எது, வேர்பு எதுமா? கோங்கிறது ஒரு வேர்பு. எங்கே? இன்சைடு. எங்கே போகணும்? உள்ளே போ. இந்த கோ இன்சைட்னா என்ன? உள்ளே போ. அப்போ வெர்பை பற்றி சொல்லுது, இல்லையா? அப்போ இது வந்து அட்வெர்பு. ஓகேவா? இது அட்வெர்பு. ஸோ இங்கே என்னடா சப்ஜெக்டே வரல, சப்ஜெக்ட் வெர்பு இல்லாத சென்டென்ஸே வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கட்டளை வாக்கியம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டளை வாக்கியம் சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் என்னெல்லாம் வரலாம்? ஒரு ஆர்டர் வரலாம், இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டாக வரலாம், இல்லை ஒரு கமாண்டாக வரலாம். இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரும்போது மட்டும் நம்மளோட சப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கும். கோ இன்சைடுன்னு யாரோ இன்னும் செகண்ட் பர்சனை பார்த்து தானே சொல்லுவோம். யூங்கிறது கோ இன்சைட் யாரையா ஒருத்தரை பார்த்து உள்ளே போ அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த செகண்ட் பர்சன் மறைஞ்சு வந்திருப்பாங்க. யூ கோ இன்சைடுன்னு வரும். இதுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, சப்ஜெக்ட் இருக்குது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் மட்டும் சப்ஜெக்ட் மறைஞ்சு வரும், ஆனால் சப்ஜெக்ட் இருக்குது.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். கம் ஹியர். கம்முங்கிறது நம்மளுடைய வேர்பு. எங்கே வரணும்? வேர். எங்கே வரணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுச்சுன்னா அட்வெர்ப் இல்லையா? ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். கம் ஹியர் யாரையோ ஒருத்தரை பார்த்து தான் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? இப்போ யூ கம் ஹியர், நீ இங்கே வாடா சொல்கிறோம் இல்லையா? இங்கேயும் சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? ஸோ இங்கே சப்ஜெக்ட் எது? யூ தான் மறைஞ்சு வரும் இம்பெரட்டிவ் சென்டென்ஸுங்கிறதால. இம்பெரட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்ன வரும்? ஒரு ஆர்டர் வரலாம், இல்லை ஒரு ரெக்வஸ்ட் வரலாம், கமெண்ட் வரலாம். இங்கெல்லாம் சப்ஜெக்ட் மறைஞ்சு வந்திருக்கும். இந்த கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஆன்சர் தெரிஞ்சால் போடுங்க. சரியா? ஹீஸ் டாக்டர்ஸ். ஹீஸ் அ டாக்டர்ஸ். ஓகேவா? இந்த சென்டென்ஸு ரைட்டா தப்பா? ஓகே. இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். தே ஆர் மை பிரதர்ஸ். இந்த சென்டென்ஸு கரெக்டாக தப்பா? இந்த சென்டென்ஸு கரெக்டாக தப்பா? அது மாதிரி இந்த சென்டென்ஸும் கரெக்டாக தப்பா? கரெக்டுனா ஏன் கரெக்டு, தப்புனா ஏன் தப்பு? ஓகே. அந்த மாதிரி கிளியராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இந்த 2 சென்டென்ஸ்க்கும். இது உங்களுடைய ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகே. இன்றைக்கி நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸில் உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னா, நவுன் வரலாம், ப்ரொனவுன் வரலாம், வேர்ப் வரலாம். ஒரு சென்டென்ஸில் என்னெல்லாம் வரலாம்? நவுன் வரலாம், ப்ரொனவுன் வரலாம், வேர்ப் வரலாம், அட்வெர்ப் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், ப்ரிப்போசிஷன் வரலாம், ஆர்டிக்கல் வரலாம், கன்ஜெக்ஷன் வரலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொன்று இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஓகேவா? இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஜெக்ஷன் இப்போதைக்கு இது வேண்டாம். சரியா? இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், ஆர்டிக்கல், கன்ஜெக்ஷன். ஓகே. 1 2 3 4 5 6 7 நம்பரை தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். 6 7 8. இந்த 8ஐயும் ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நவுன் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க முடியும். சரியா? மீதியில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டுருக்கோம். சரியா? நவுன் பற்றி பார்க்கலாமா? நவுன்னா என்னது? நவுன்னா என்னப்பா? ஒரு நேம் வச்சு நம்ம எதை கூப்பிட்றோமோ அதெல்லாம் வந்து நம்ம நவுனுன்னு சொல்லுவோம். நேம் வச்சு கூப்பிடக்கூடிய எல்லாத்தையும் நம்ம நவுன் தான் சொல்லுவோம். நேம் வச்சு கூப்பிடுவது நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராம், இங்கே வா, அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு வா, சார்ஜர், அது ஒரு நவுனு இல்லையா? பாய்ஸ் எல்லாம் இங்கே வாங்க, 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வா, 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வா. மில்க்குங்கிறது நவுனு. ஓகேவா? இந்த டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி நிறச்சி வை, வாட்டர் நவுனு, டேங்க்கும் நவுன் தான். சரி, அது இதுக்கெலாம் பேர் இருக்குது இல்லையா? நேம் வச்சு ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நவுன் தான். இப்போது இந்த நவுனில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பாய், ஒரு கிளாஸில் பாய்ஸ் இருக்காங்க. சரியா? ஒரு கிளாஸில் பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. சரியா? பாய்ஸ், கேர்ள்ஸ். பையன்க எல்லாத்தையும் பாய்ன்னு சொல்லுவோம், பொண்ணுங்க எல்லாத்தையும் கேர்ள்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி புக் அப்படி சொல்லலாமா? புக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. இதெல்லாம் ஒரு பொது பெயர் இல்லையா? பாய், கேர்ளு அப்படி சொல்லலாம். இப்போ வந்து எல்லாருமே பாயா? பசங்க எல்லாம் பாய், பொண்ணுங்கள்லாம் கேர்ளு, எல்லாமே புக்கு. டேபிளில் அடுக்கி வச்சுருக்க எல்லாமே புக்ஸு. இப்போது ராம்னு எல்லாத்தையும் கூப்பிட முடியுமா? ராமுன்னு இருந்தால் ஒருத்தரை தான் கூப்பிட முடியும். சரியா? ராம் எல்லாரும் பாய் ஆக முடியாது. ஆனால்
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் ராம் கிடையாது. எல்லாரும் ராம் கிடையாது. பாய்ஸ் எல்லாரும் ராமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் எல்லாரும் பாய்ஸ். கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கும். கேர்ள்ஸ்லேயும் அப்படி தான். ஹெலன் அப்படிங்கிறது ஒரே ஒரு பொண்ணோட பெயர். ஓகேவா? ஆனால் எல்லாரும் கேர்ள்ஸுன்னு சொல்லலாம். எல்லா பொண்ணுங்களையும் கேர்ள்ஸ் அப்படி சொல்லலாம். ஆனால் ஹெலன் அப்படின்னு எல்லாரையும் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக அந்த பொண்ணு பேரை மட்டும்தான் கூப்பிட முடியும். ஸோ அது மாதிரி புக் அப்படின்னா செப்ரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பைபிள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு பெயர் ப்ராப்பர் நவுனுன்னு சொல்லுவாங்க. பொது பெயர் வச்சு கூப்பிட்டோம்னா காமன் நவுனுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரோட நேம் விட்டு கூப்பிட்டோம்னா அதற்கு பெயர் ப்ராப்பர் நவுன். பொது பெயர் எ பாய் இங்கே வாங்க, கேர்ள்ஸ் எல்லோரும் இங்கே வாங்க, இதெல்லாம் கூப்பிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து காமன் நவுன், பொது பெயர் வச்சு கூப்பிடுறது. ஸோ இப்போ வந்து ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ், எ கேங் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த கேங்குன்னு இருக்கு இல்லையா? கலெக்ஷன் ஆஃப் காமன் நவுன். காமன் நவுன் பாய்ஸ் கும்பலாக இருக்காங்க, சரியா? ஒரு கேங்காக இருக்காங்க. ஸோ காமன் நவுனை கலெக்டிவாக சொன்னோம்னா அதுதான் கலெக்டிவ் நவுனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காமன் நவுனை இப்போ பாய்ஸ் எல்லாம் கும்பலாக இருக்காங்க, அப்போ இந்த கேங் எல்லாம் இங்கே வாங்க. ஓகே, அது வந்து கலெக்டிவ் நவுன். கேர்ள்ஸ் பொறுத்தவரையில் பெவி ஆஃப் கேர்ள்ஸ், பெவி ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னா பொண்ணுங்க கேங் எல்லாம், பொண்ணுங்க பெவி எல்லாம் இங்கே வாங்க. பெவினா ஒன்றும் இல்லை, இப்போ பாய்ஸை சொல்லும்போது கேங்குன்னு சொல்கிறோம், பொண்ணுங்களை சொல்லும்போது எ பெவி ஆஃப் கேர்ள்ஸ். எ பெவி ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து கலெக்டிவ் நவுன் கிடையாது. இந்த பெவிங்கிற வார்த்தை மட்டும் கலெக்டிவ் நவுன், கேங்குங்கிற வார்த்தை மட்டும் கலெக்டிவ் நவுன். இப்போ லைப்ரரி ஆஃப் புக்ஸு, எ லைப்ரரி ஆஃப் புக்ஸு. ஸோ இந்த லைப்ரரி அப்படிங்கிறது மட்டும் கலெக்டிவ் நவுனு. எ கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ், கிளஸ்டர்னால் கொத்து கொத்தாக கிரேப்ஸ், கொத்து கொத்தாக கிரேப்ஸ். ஸோ கொத்து கொத்தா, கிளஸ்டர் அப்படின்னா ஒரு பஞ்சு. இந்த இப்போ இங்கே கிரேப்ஸ்ன்னு சொல்கிறேன், அந்த கிரேப்ஸோட பஞ்ச் என்ன சொல்லுவாங்க? கிளஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா கிரேப்ஸ். ஸோ இது வந்து கலெக்டிவ் நவுனு. கலெக்டிவ் நவுன். கிரேப்ஸு என்ன கலர் கிரேப்ஸு? க்ரீன் கலர் கிரேப்ஸு ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. ஸோ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அது என்ன நவுனு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுனுன்னு சொல்லுவாங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லவ் அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை பார்க்க முடியுமா, தொட முடியுமா? முடியாது, உணர மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ வந்து பிரேவ் அப்படின்னா தைரியம் சொல்லுவாங்க. இதையும் அது மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? தொடவும் முடியாது. ஸோ அது மாதிரி ஹானஸ்டி. ஸோ இது நேர்மையும் அது மாதிரி பார்க்க முடியுமா, தொட முடியுமா? ஒன்லி உணர மட்டும்தான் முடியும். ஸோ இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்துடும். அடுத்த நவுனு மெட்டீரியல் நவுனுன்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் நவுன்னா என்னென்னா ரா மெட்டீரியல்ஸ். அதை தான் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை தான் ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெட்டீரியல் நவுனில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தோடு போட்டிருக்கேன், அந்த தோடு எதால் மேனுஃபேக்சர் ஆகிருக்கும்? ஒன்று கோல்டு, அப்படி இல்லைன்னா சில்வர் இல்லையா? இப்போது நான் பால் காய்ச்சுறேன், பால் வந்து காய்ச்சுறேன். அப்போ இதுக்கு ரா மெட்டீரியல் நமக்கு என்னென்ன தேவைப்படும்? பால் காய்ச்சறதுக்கு மில்க் வேணும் இல்லையா? ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், வாட்டர். அதாவது காஃபி போட போகிறேன், பால் வச்சு காஃபி போட போகிறேன்னு வச்சுக்கோ. காஃபி போட போகிறேன், ஸோ எனக்கு மில்க் வேணும், வாட்டர் வேணும், காஃபி பவுடர் வேணும்,
காஃபி பவுடர், இன்னொன்று சுகர் வேணும் இல்லையா? ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வருது இல்லையா? நம்ம ஒரு பொருளை காஃபி போடுறதுக்கு பால் வேண்டாம், காஃபி போடுறதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன தான் வரும்? மெட்டீரியல் நவுனில் வரும். அலுமினியம், ஸோ ஏதாவது ஒரு வெசல் உருவாக்குறதுக்கு அலுமினியம், காப்பர் தேவைப்படலாம் இல்லையா? ஸோ இதெல்லாமே மெட்டீரியல் நவுனில் வந்துடும். ஸோ நவுன் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நேம் வச்சு கூப்பிட்ற எல்லாமே நவுன் தான் வரும். சரியா? ராம், சார்ஜர், பாய்ஸ், மில்க்கு, டேங்க்கு, வாட்ரு, இது எல்லாமே இந்த நவுனில் 4 வெரைட்டிஸ் பார்த்தோமா? 5 வெரைட்டிஸ் பார்த்தோம். ஒன்று ப்ராப்பர் நவுனு, காமன் நவுனு, கலெக்டிவ் நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, மெட்டீரியல் நவுனு. ஓகேவா? அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கவுண்டபிள், இன்னொன்று அன்கவுண்டபிள் நவுன் பற்றி பார்ப்போம். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி, அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.